கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் உங்கள் மத்தியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் தெரியாதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன பண்ணி கொடுங்க, அறிமுகப்படுத்துங்க. அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம், பல நாட்கள் துக்கமாக இருப்போம். சந்தோஷமாக இருப்பதே இப்போல்லாம் ரொம்ப இல்லாத காரியமாய் மாறிப்போச்சு. எதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுறது, எதை குறித்துமே, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்று சொல்லி எதை நினைத்தாலுமே எங்களுக்கு சமாதானம் போயிடுது, சந்தோஷம் இல்லை. முக்கியமாக நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது பண தேவை அதிக தேவையாக இருக்குது. பொருளாதாரத்தில் தான் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பண தேவைகள் இல்லாதபடினால, பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவுபட்டதுனால போதிய குடும்பத்தை நடத்த பணம் இல்லை, ஒரு தொழிலை துவங்குவதற்கு பணம் இல்லை. திறமை இருக்குது ஆனால் பணம் இல்லை. எல்லா விதமான தகுதிகள் இருக்குது. ஒரு வேலைக்காக எக்ஸாம் எழுதியாச்சு, ஆனாலும் இவ்வளவு பணம் கொடுத்தா தான் வேலை தருவேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பணம் ரொம்ப தேவையாக இருக்குது. பலவீனமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, மருத்துவமனைக்கு போகணுன்னா அங்கே இவ்வளோ பணம் கேட்குறாங்க. அதனால் எங்களால் எங்களுடைய சரீரத்தை சுகமாய் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நல்ல ஆகாரம் சாப்பிடணும், ஆனால் எங்கள் கையில் பணம் இல்லை. இப்படி எல்லா விதமான காரியத்திற்கு, ஒரு நன்மையான காரியமாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு தீமையான காரியம் நடந்தாலும் கூட பாருங்கள், இன்றைக்கி பண தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினால் இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சியை முடிகிற வரைக்கும் அமர்ந்திருந்து நீங்கள் குடும்பமாய் பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கையின் பிரயாசங்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எலியாவோடு அவர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எலியா, நீ போய் தேசத்தின் ராஜாவாக இருக்கிற ஆகாப்பின் இடத்துல உன்னை போய் காண்பி. அவனிடத்தில் காண்பித்து நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நான் தேசத்திற்கு மழையை நான் கட்டளையிடுவேன். இப்போ ஆண்டவர் எலியாவின் இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நான் தேசத்தில் மழையை நான் கட்டளையிடுவேன். என்ன பாஸ்டர், மழையை கட்டளையிடுவேனா, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் ஜனங்களுக்கு எது தேவையானதாக இருந்தது என்று சொன்னால், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஆமென். ஏன் அப்படின்னா 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. மழை பெய்து 3 வருடமாகிவிட்டது. ஒரு சொட்டு மழை, தண்ணி இல்லை. தேசம் முழுவதும் தண்ணீர் இல்லாத பற்றாக்குறை, விவசாயங்கள் இல்லை, பயிர்கள் விளையவில்லை, ஆகார குறைவு, பஞ்சம் உண்டானது. தேசம் முழுவதும் பஞ்சம். மிருக ஜீவன்களுக்கு, மனிதர்களுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு குறைவு ஏற்பட ஆரம்பித்தது மழை இல்லாத காரணத்தினால. அதனால் அன்றைக்கு அந்த தேசத்துக்கு எதுதான் தேவைப்பட்டுச்சு, மழை தான் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எலியாவின் இடத்துல ஆகாப்புக்கு போய் உன்னை போய் காண்பி, அவனிடத்துல போய் சொல்லு, நான் நல்ல மழையை தருவேன் என்று சொல்லுகிறார். இப்போ எலியா ஆகாப்பின் இடத்துல போய் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, பெரும் மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்றார். இன்னும் மழை பெய்யலை, மழைக்குரிய அறிகுறியும் இல்லை. ஆனால் ராஜாவின் இடத்துல எலியா போய் சொல்லுகிறார், பெரும் மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். ஆமென். அப்போ ஒரு சாதாரண மழை இல்லைப்பா, ஒரு பயங்கரமான மழை. இப்போ நினச்சி பாருங்கள், நல்ல மழை பெஞ்சா அதனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக மழை பெய்கிற சத்தம் நமக்கு கேட்கும். வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எல்லா விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மழை பெய்கிற சத்தம் நமக்கு அதிகமாக கேட்கும். ஒரு முறை நாங்கள் என்னுடைய வாகனத்தில், காரில் ஒரு ஊருக்கு சென்று கொண்டு இருந்தோம் குடும்பமாய். அப்போ நல்ல மழை பெய்தது, இரவு நேரம் அதிகமான மழை.
அந்த மழையினால் எங்களால் அடுத்தது வாகனத்தை ஓட்டவே என்னால் முடியவே இல்லை. முன்பதாக வாகனம் எல்லாம் மெதுவாக போய் கொண்டிருந்தது, பின்பதாக வாகனம் ரொம்ப மெதுவாக தான் வந்து கொண்டிருந்தது. காரணம் என்னென்னா, அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பதாக என்ன இருக்குன்னு என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ தூரத்திற்கு மழை. அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணியை கோரி ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ரொம்ப மெதுவாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், ஒரு பெரும் மழை, ரோடெல்லாம் தண்ணி. வண்டி ஓட்டும் போதே வண்டி அங்கு இங்குமாக என்ன ஆகுது, வளைந்து வளைந்து போகுது. அந்த அளவுக்கு தண்ணீர் ரோடுகளில் பாய ஆரம்பிச்சிச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரும் மழை. அப்போ அந்த நாட்களில் எலியா சொல்கிறாரு, 3 வருஷம் மழை இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் மழையை கட்டளையிடுவேன். இவர் சொல்லுகிற வார்த்தை, பெரும் மழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, உங்களுக்கு அதிகமான பொருளாதார தேவைகள் இன்றைக்கி சந்திக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த கடன் இல்லாத தேவையை நான் சொல்கிறேன். கடன் இல்லாமல் ஆண்டவர் நடத்துறது என்ன, உங்கள் தேவையை சந்திப்பார்னோடனே உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்துட்டு இன்னார்கிட்ட நான் கடன் கேட்டிருக்கேன், அவர் தந்துருவாரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. ஆமென். ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார்னோன்னு வட்டிக்கு இவர்கிட்ட போய் நான் கேட்கணும்னு நினச்சிருக்கிறேன், அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி வட்டிக்கு தர வைப்பாரா? இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கலை. கடன் வாங்குவதற்கோ வட்டி வாங்குவதற்கோ இதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கலை. ஆமென். அப்போ உன் தேவையை சந்திப்பார்னா உன் கையில் இருக்கிறவைகளை வைத்து, உன் சூழ்நிலைகளை வைத்து கடன் இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை அலைந்து திரிய விடாதபடிக்கு இருக்கிற இடத்துல தேவையை சந்திப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பல தேவைகள் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்தால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் என்ன செய்தால் உங்கள் தொழில் முன்னேற ஆரம்பிக்கும், நீங்கள் என்ன செய்தால் உங்கள் பிஸ்னஸில் இன்னும் பல மடங்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறுவதை பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறுவதை பார்க்கலாம். என்ன செய்தால் தெரியுமா? அதிலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். 42வது வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். நல்லா கவனிங்க. இப்போ ராஜாவினிடத்தில் எலியா சொல்கிறாரு, பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆனால் மழை ஒன்றும் வரலை. ஆனால் இவர் சொல்கிற பெருமழையின் சத்தத்தை கேட்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லுகிறார். இப்போ ஆகா போஜனமானம் பண்ணுவதற்கு சாப்பிடுவதற்காக போகிறார். எலியா என்ன செய்கிறாராம்? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவர் கர்மேல் என்கிற பர்வதத்திற்கு மேலே ஏறுகிறார். ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. அவர் பர்வதத்திற்கு மேலே ஏறி போய் நின்று அவர் செய்கிற காரியம், தரையிலே பணிந்து, அவர் தரையில் நல்ல குனிந்து இல்லை அமர்ந்தோ பணிந்து தன்னுடைய முகம் தன் முழங்காலிலே படுகிற விதமாக. அப்போனா நல்லா அமர்ந்து, இப்போ நல்லா முட்டி போட்டு குனிந்திங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் முட்டி போட்டுட்டு அதே போல் முட்டி போட்டு அவர் தலை தன் முழங்கால்களை படுகிற விதமாய் குனிந்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி ஊழியக்காரனை நோக்கி சொல்கிறார், நீ போய் பார், மேகங்கள் இருக்கிறதா என்று பார், மழை வருகிற அறிகுறி இருக்கிறதா என்று பார் என்று சொல்லுகிறார். அவர் போய் பார்த்துட்டு சொல்கிறார், மழைக்கு அறிகுறியே இல்லை. திரும்பியும் போய் பார், திருப்பியும் போய் பார். 7 முறை பார்க்கிறார். 7 முறை பார்த்துட்டு சொல்லுகிறது என்ன தெரியுமா? வேலைக்காரன் சொல்லுகிறான், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு தான் ஒரு சிறிய மேகம் தெரியுது. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு சமுத்திரத்திற்கு மேலாக வானம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? சாதா இடத்துல வானத்தை பார்க்கறத விட ஒரு கடலில் ஒரு சமுத்திரத்தில் நின்று பார்க்கும்பொழுது அப்படியே எனக்கு கீழே எம்டியாக இருக்கும், வெறும் கடல் தான் தெரியும், மேலே பார்த்தா முழுவதும் வானமாக தெரியும். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் தான்ப்பா தெரியுது. ஆமென். ஆனால் மறுபடியும் எலியா சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பெருமழை வரும், ஆகாப்ட சீக்கிரம் ரதத்தை எடுத்துகிட்டு போ சொல்லு, ராஜாவை சீக்கிரம் மழை வந்து தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை எடுத்துகிட்டு உடனே அவரை போ சொல்லு என்று எலியா தன் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார். ஆனால் தெரிஞ்சது எவ்வளோ? கையளவு மேகம், கையளவு மேகம். ஆனால் இவர் சொல்கிறார், வேகமாக புறப்பட்டு போ சொல்லு.
மழை வந்து தடை பண்ணிடக்கூடாது, அந்த அளவுக்கு மழை வரும் என்று எலியா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு எத்தனை லட்ச தேவைகள் இல்லை, எவ்வளோ தூரம் உங்கள் தொழிலில் இழப்புகளை சந்தித்து இந்த பிஸ்னஸே விட்டுட்டு போயிடலாம், இதுக்கு மேலே இங்கே தொழில் செய்ய முடியாது, இதற்கு மேலே இங்கே குடும்பத்தை நடத்த முடியாது, அதிகமான பிரச்சனை, இனி எல்லார்ட்டையும் நான் கேட்குறத கேட்டாச்சு, எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டேன், இனி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, தருகிறதுக்கும் யாரும் இல்லை, இனி என்ன பண்ணுறது, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு இனிமேல் எங்களால் நடத்த முடியாது, என் கணவன் வாங்குகிற சம்பளத்தை வைத்து, என் பிள்ளைகள் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற சம்பள பணத்தை வைத்து இதுக்கு மேலே எங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொல்லி பயந்து போய் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உன் கையில் இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உன் வருமானத்தை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைப்பாராம். உன் குடும்பத்தில் இன்னைக்கு எது இல்லை? உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? பொருளாதாரத்தில் பிரச்சனையா? ஐஸ்வர்யங்கள் இல்லையா? நன்மைகள் இல்லையா? ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? உன் வீட்டில் நன்மைகள் இருப்பதை போல பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய் தேவை இருக்குதே, நீங்கள் இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு பணத்தை நான் இருக்கிறதை போல நான் பார்க்கிறேன். உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடானா என் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறீங்க, உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறீங்களே, எப்படி? எங்களுக்கு புரியலையே. ஒன்று சொல்லித்தரட்டுமா? இதுதான் ஒரு ரகசியமான காரியம். தேவன் எலியாவின் இடத்துல சொல்லுகிறாரு, நீ போய் ஆகாபின் இடத்துல போய் நீ போய் உன்னை காண்பி, நான் தேசத்தில் மலையை கட்டளையிடுவேன். ஆனால் எலியா செய்த காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சும்மா உட்காரல. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, 3 வருஷம் மழை இல்லை, நான் மலையை தருவேன்னு சொல்லிட்டாரு, அப்போ கண்டிப்பாக தேவன் சொன்னால் மலையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எலியா சும்மா உட்காரலை. அதற்கு அவர் என்ன செய்தார் என்று வேதத்தில் வாசித்தோம். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து, அவர் ஜெபிக்கிறதுல இவ்வளோ விளக்கறையும் கொடுக்குறாரு பாருங்க. தரை மட்டும் பணிந்து தன் முகம் முழங்கால்களே படுகிற விதமாய் குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. அப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் நம்ம பிரயாசப்படுகிறோமா? நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நினச்சி பாருங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே. ஆண்டவரின் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார், உன் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன், உங்கள் பிஸ்னஸ் இப்படி இருக்கும், நீ வீட்டை கட்டுவாய், உன் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ இழந்தவைகளை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்னோட பேசினார். ஆனால் ஏன் இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறலை? அப்போ ஏன்னா எலியாவினுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது தேவன் சொல்லிட்டார்னு சொல்லி அமர்ந்து இருக்கலங்க. அவர் போய் தேவனை பணிந்து முழங்கால் தன் முகம் படுகிற விதமாய் குனிந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன பிரயாசப்படுகிறீங்க? உங்களுடைய பிரயாசம் என்ன? தேவ சமூகத்தில் அவரை தேடுகிற பிரயாசம். ஆண்டவர் அதைத்தானே எதிர்பார்ப்பார். பைபிள் என்ன சொல்லுது? மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவாய் என்று சொன்னால் மற்றவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் நான் அதிகமாய் கொடுப்பேன். ஆனால் நான் எதிர்பார்க்கிறது என்ன? நீ தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், என்னை தேட வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்காய். இதில் பிரயாசப்படுகிறோமா? ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம் ஒரு கூலி ஆளுக்குன்னு வைத்துக்கொள்வோமே. அவன் காலையில் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வேலை செய்தாதான் அவனுக்கு அந்த முழு நேர சம்பள பணம் கிடைக்கும். அப்போ அவனுக்கு சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லி தன் வேலையில் அவன் பிரயாசப்பட்டு செய்கிறான். தன் சரீரத்தில் வலி வேதனை இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு வேலையை செய்கிறான் அவன், அதனால் அந்த சம்பள பணம் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
நம்ம பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை போய் வேலை செய்ய சொல்லலை, நீ போய் அதை கஷ்டப்பண்ணு, நீ போய் எனக்காக இவ்வளோ தூரம் நட யாத்திரை பண்ணு, எனக்காக போய் நீ போய் உன் சரீரத்தில் பல கஷ்டத்தை அனுபவி, முழங்கால் படி போட்டே நடந்து போ, உன் தலையில் இருக்கிற முடியை எனக்கு கொண்டு வந்து கொடு என்று சொல்லி பைபிளில் எதையும் சொல்லலைங்க. இந்த பிரயாசம்லாம் பட சொல்லலை. பைபிளில் சொல்லுகிற பிரயாசம் என்ன தெரியுமா? சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் வச்சிருந்தா எடுத்து பாருங்க. 1ஆம் சங்கீதத்தில் அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் கை வச்சா வாய்க்கும்? பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். நம்ம படிக்கிற மாதிரி பைபிள் படித்தாலும் ஆசீர்வாதம் வராது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கொஞ்சம் நேரம் பைபிளை படிச்சுட்டு டைமே இல்லை, சில நேரம் பைபிள் படிப்பதற்கு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு டைம் இல்லை. ஆனால் பைபிள் யாரை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுது? யார் செய்வதை வாய்க்கும் என்று சொல்லுகிறது. யார் நீர்க்கால்கள் ஓரமாய் ஆற்றோரங்களில் வளருகிற மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவு செழிப்பாக இருக்குது. அப்போ யாருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்? யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? தேவ சமூகத்தில் பிரயாசத்தோடு தேடுகிற பிள்ளைங்க. இன்றைக்கி நம்ம பிரயாசத்தோடு தேடுகிறோமா? ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போவதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். ஆலயத்திற்கு 9 மணி ஆராதனைனா 9 மணிக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காருவதற்கு பிரயாசப்படுறோமா? இல்லை. சர்ச்சுக்கு போகணுன்ட்டு தான் பிரயாசப்படுறோமே தவிர ஆராதனைக்கு சீக்கிரமாய் போகணுன்ட்டு பிரயாசப்படுகிறோமா? நல்லா நினச்சி பாருங்க. இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு போகணுன்ட்டு பிரயாசப்படுறோம், ஆனால் ஆராதனை துவங்குவதற்கு முன்பதாகவே ஆலயத்துக்கு போகணுன்ட்டு பிரயாசப்படுகிறோமா? ஜெபிக்கணுன்ட்டு நினைக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுன்ட்டு பிரயாசப்படுறீங்க? அப்போ பிரயாசம் என்பது வேறு. அப்போ எலியா பிரயாசப்பட்டார் அந்த இடத்துல, ஆர்வத்தோட உட்கார்ந்துட்டு வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லிட்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யார் ஒருவர் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறோம், அமர்ந்து இருக்கிறோம். நினச்சி பாருங்க. இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற பட்டணத்துக்கு வரும் பொழுது ஆயிரக்கணக்கானோர் இயேசுவுக்கு பின்பதாக வந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி தான் சகேயு என்கிற மனுஷன் அவரை எப்படியாகிலும் பார்க்கணும்னு சொல்லி மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்தாருங்க. மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்தார். அவர் யாரு என்று வேதம் சொல்லுது? ஐஸ்வர்யவான். ஆயக்காரர்களுக்கு எல்லாமே அப்படின்னா ஒரு தலைவராக இருந்தார். வரி வசூல் பண்ணக்கூடியவர்களுக்கு தலைவர். இன்னும் உங்களுக்கு புரிய சொல்லுகிற விதமாக வட்டி விடுகிற தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அதனால தான் ஊர் ஜனங்களாம் அவரை பாவின்னு சொல்லிச்சு, பாவி என்று சொன்னாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் தலைவன் சகேயு. அப்போ ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவன் எடுத்த பிரயாசம் என்ன பாருங்க. மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்றது கூட வெக்கப்படலை. அல்லேலூயா. அப்போ இயேசு வந்த பிறகு தன் கூட வந்தவங்களை யாரையாவது பெயர் சொல்லி அழைச்சாரா? யார் கூட வீட்டுக்காவது நான் போவேன்னு சொன்னாரா? தங்குவேன்னு சொன்னாரா? இல்லையே. ஆண்டவர் நேராக வந்து அவர் ஊழியத்துக்கு போகிற இடத்துக்கு போகலைங்க. எரிகோவுக்குள்ளே வந்து நேராக அந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்க்க வந்தார். எதுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்தார்? சகேயுவை பார்க்க. அவர் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து பெயர் சொல்லி சகேவை கூப்பிட்றார். சகேவை நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. காரணம் என்ன? சகேயினுடைய பிரயாசத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்கள் கையளவு ஆசீர்வாதம் உயரணுமா? உன் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உங்கள் கடையை ஓப்பன் பண்ணின உடனே, உங்கள் கம்பெனிக்குள்ளே போன உடனே நீங்கள் செய்கிற காரியம் என்ன? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களாங்க? உன் நாற்காலியில் இருந்து தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஒரு கூலி வேலை செய்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் பாஸ்டர்? அப்போ உன் வேலைக்கு போவதற்கு முன்பதாகவே அதிகாலை வேலையில் பிரயாசத்தோடு எழும்புகிற பழக்கம் இருக்குதா? பைபிள் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ ஆண்டவரை கண்டு கொள்ளாமலே உங்கள் வேலைக்கு போனால் எப்படி ஆசீர்வாதம் வரும்?
நீங்கள் நினைக்கிறீங்க என் சம்பளம் பணம் உயரவே மாட்டேங்குது. உயரவே வேண்டான்றண்ணா, சம்பளம் பணம் கூடவே வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை கண்டு கொள்ளுங்கள். காலை வேலையில் போய், நான் ஒரு எஜமான் கிடையாது, ஒரு முதலாளி. 10 மணிக்கு போய் சரியாக நின்றுடணும், இல்லைன்னா என் ஓனர் அவ்வளவுதான். பிரச்சனை இல்லை. காலையில் எழும்புங்க, பிரயாசப்படுங்க. அப்போ காலையிலேயே எழும்பணுன்னா இரவு நேரத்தில் சீக்கிரமாக வீட்டு வேலையில் முடிச்சுட்டு படுக்க போவீங்கள்ல, பிரயாசப்படுவீங்க. ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும், காலையிலேயே ஆண்டவர்கிட்ட போய் உட்காரணும், ஜெபிக்க உட்காரணும். வேலை முடிச்சுட்டு வந்த உடனே தேவ சமுத்திரம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க உட்காரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? உங்கள் வீடுகளில் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுறீங்க? ஹாயாக உட்காந்துட்டு உலக பிரகாரமாக எதையாவது பார்த்து கொண்டு, கையில் இருக்கிற செல்ஃபோனை நோண்டி கொண்டு, இதில் தானே நேரம் போகுது. நல்லா நினச்சி பாருங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க? அல்லேலூயா. உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களே, உன் பிள்ளைகளை எப்படி தேவனுக்குள்ளே பிரயாசப்பட கற்றுக் கொடுக்குறீங்க? என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பையன் மணமகனாக வரணும், என் மகனுக்கு நல்ல ஒரு மருமகளாக வரணும். எப்படி தேடுறீங்க? உங்கள் மகனுக்கு எப்படிப்பட்ட மகளை தேடுகிறீங்க? உங்கள் மகளுக்கு எப்படிப்பட்ட மகனை திருமணம் பண்ண தேடுகிறீங்க? படிப்பு சமமாக இருக்குதா? ஜாதி சமமாக இருக்குதா? எங்கள் ஸ்டேட்டஸும் அவங்க ஸ்டேட்டஸும் சமமாக இருக்குதா? இதைத்தானே நம்ம சமமாக பார்க்குறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க? மகனை பெற்றெடுத்தால் நல்லபடியாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடணும், ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துடணும், பிரயாசம். மகளாக இருந்தால் எப்படி ஆயிலும் கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சிடணும், வீட்டுக்குரிய எல்லா பொருட்களை வாங்கி கொடுத்துடணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பெண் பிள்ளைக்கு நகை பொருள் ரொக்க பணம் கொடுத்துடணும். ஏன்னா இதை தானே கேட்குறாங்க. அப்போ இதில் தானே பிரயாசப்படுறோம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு 20-30 பவுனை சேர்த்து வச்சிடுறது. மகனுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடுறது. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் எடுக்கிற பிரயாசமெல்லாம் எப்படி இருக்குது? உலக பிரகாரமாக தான் இருக்குது. வீட்டை கட்டிடணும், நகையை வாங்கிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். தேவனுக்குள்ளே என்ன பிரயாசப்பட்டீங்க சொல்லுங்கள். உங்கள் மகளுக்கு நல்ல ஒரு பையன் கிடைக்கணும்னா உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். உட்காந்து பைபிளை வாசிமா மக்களே, உட்காந்து பைபிளை வாசி. உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லணும். இப்போ வேலை இல்லைலா தம்பி, உனக்கு இப்போ வேலை இல்லைல்ல, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உட்காந்து 2-3 மணி நேரம் ஜெபம் பண்ணு, பிரயாசப்படு. வேலைக்கு போனால் 8 மணி நேரம் வேலை செய்யணுமா? கம்பெனியில் நின்று பையன் வேலை செய்யணுமா? இப்போ வேலை இல்லைல்ல, கவலைப்படாதீங்க. 3 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உங்கள் பையனுக்கு கற்றுக் கொடுங்க. உன் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் வரணும்னு சொல்கிறீங்கல்ல, கையில் 50 பவுன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. 5 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லு, உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லு. ப்ரைஸா ஏன் போய் உட்காந்து உழைக்கணும்? ஏன் போய் உட்காந்து கடனை வாங்கி சேர்த்து வைக்கணும்? பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த பிரசங்கம் வேறு விதமாய் தோணலாம். பைபிள் நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான பிள்ளையே, தேவன் கையளவு மேகத்தை பெரும் மழையாய் கொண்டு வந்ததுக்கு காரணம் எலியாவின் பிரயாசம். உபாகமம் 28:1 என்ன சொல்லுகிறது? அதை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கிறேன், கவனிங்க. உபாகமம் 28:1 கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் என்னென்ன கட்டளையை கொடுத்துருக்கிறாரோ பைபிளில் அதை செய்வதற்கு கவனமாக இருக்கணுமா? நம்ம கவனமாக இருக்கிறோமா? சொல்லுங்க. ஆசீர்வாதம் வரலையேன்னு சொல்லி ஏங்குறோம். தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தில் எல்லாம், நீங்கள் போகிற ஸ்தல சபையினுடைய உங்கள் மேய்ப்பன் சொல்லுகிற தேவ வார்த்தைகளுக்கெல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆண்டவரை தேடி வாங்கன்னு சொல்கிறாங்க, வாரத்துக்கு 2 வாரம் ஆலயத்துக்கு போகிறது, அப்புறம் ஆலயத்துக்கு போகிறதில்ல. பண்டிகைனா ஆலயத்துக்கு போகிறதில்ல. அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். யார் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும்? தேவன் பேசுகிற வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் பலிக்குங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டமாய் பேசுகிறார். உன் கையளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வரணும்னா இன்றைக்கி நீங்கள் பிரயாசப்படணும். தேவ சமூகத்தில் உட்காந்து
பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதியுங்க, ஆலயத்திற்கு அதிகமாக ஓடுங்க, தேவ சன்னிதானத்தில் காத்துருங்க. அப்போ வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்கிறீங்களா பாஸ்டர்? நான் அப்படி சொல்லவே இல்லை. உன் வேலைக்கு போவதற்கு முன்பதாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திரு. நான் அதைத்தான் சொல்ல வரேன். 9 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போனோம், 9 மணிக்கு நான் காலேஜுக்கு போனோம், அதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் அமர்ந்துரு. என் கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு, என் காலேஜை முடிச்சுட்டு, என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், என்ன பண்ணணும்? உன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, தேவ பாதத்தில் அமர்ந்துரு. இதை நீங்கள் செய்து பாருங்க. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கையளவு ஆசீர்வாதம். நீங்கள் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய தரித்திரத்தில் இருந்தாலும், உன் கையளவு மேகத்தை ஒரு பெரும் மலையாய் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நேரம் முடிந்தபடியினால் நான் உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலியா இந்த வார்த்தையை சொன்னார். கையளவு மேகந்தான் வேலைக்காரன் சொன்ன உடனே எலியா சொல்கிறாரு, ஆகாப்பை உடனே புறப்பட்டு போய் சொல்லு, மழை அவரை தடை பண்ணாதபடிக்கு என்று சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? மேகங்கள் கருத்து கொண்டு, மேகங்கள் அதிகமாய் வந்து, அந்த வசனத்தை பார்த்து அழகாக இருக்கும். 1 ராஜாக்கள் 18:45. அதற்குள்ளாக பார்த்தீங்களா, இந்த நடக்கிற சம்பவம் பாருங்கள். வானத்தில் கையளவு மேகம்தான் இருந்துச்சு. எலியா இந்த காரியத்தெல்லாம் செய்த உடனே பைபிள் சொல்லுது, அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து. மேகமே இல்லைப்பா அவ்வளவு நேரம், திடீரென்று மேகம் வந்துருச்சு. அதுதான் அற்புதம். நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக. அல்லேலூயா. வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து, பெருமழை உண்டாயிற்று. பைபிளில் போட்டிருக்கா, பெருமழை உண்டாயிற்று. உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாயிற்று. உன் தரித்திரம் மாறிற்று, உன் ஆசீர்வாதங்கள் வந்தாயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு பெருமழையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு அவர் தருவார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் பிரயாசப்படணும். நீங்கள் பிரயாசப்படணும். கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த டிவி மூலயமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் என்று சொல்லி நான் அறியேன். ஆனால் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இவனுடைய குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால், இவங்க குடும்பத்துக்குள்ளே பொருளாதாரத்தில் என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு தரித்திரத்தில் இருக்கிறாங்க என்பதை நீர் அறிந்தபடியினால், ஒரு சிறுமையை கொண்டு, ஒரு கழுதையை கொண்டு நீர் பேசி கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் கவனமாய் செவி கொடுத்து அதன்படி அவர்கள் செய்வதற்கு ஆவியானவர் ஒரு விசை பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வேதம் சொல்லுகிற பிரகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவதற்கு பிள்ளைகளுக்கு இருதயத்தை கொடுங்க, அது ஆசையை கொடுங்கப்பா. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற கிருபைகள், தேவ சமூகத்தில் பிரயாசத்தோடு, மிகுந்த பிரயாசத்தோடு உம்மை தேடுவதற்கு அவர்களுக்குள்ள ஆர்வத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் எல்லா தரித்திரங்கள், எல்லா வறுமைகள், பொருளாதார குறைவுகள் மாறி போகட்டும். கொஞ்சத்தை கொண்டு அநேகமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் கடன் இல்லாதபடிக்கு, தரித்திரம் இல்லாதபடிக்கு உன் குடும்பத்தை சேமமாய் ஒரு பெருமழையின் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், படித்து முடித்து பணம் இல்லை ஆனால் வேலைக்காக வேண்டு காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயோ ஒரு வீடை கட்ட வேண்டுமே என்று சொல்லி விசுவாசத்தின் ஓட்டத்தில் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி எந்தெந்த நிலைமையில் தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பணம் இல்லையே, மருத்துவமனைக்கு போவதற்கு பணம் இல்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மருத்துவமனைக்கே போகாமல் என் தேவன் சுகத்தை கொடுப்பீராகப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள்ளே அதிகமாய் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய கொஞ்சத்தை அநேகமாய் பெருக பண்ணுவார். God bless you.